பேச்சுவார்த்தை ஏன் ரத்து செய்யப்பட்டன? கடந்த புதன்கிழமை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நிகழ்நிலையூடாக கையெழுத்திடப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கை தொடர்பான தொழில்நுட்ப விடயங்களை ஆராய்வதற்காக தமது பிரதிநிதிகள் குழுவை அனுப்புவதை ஈரான் தாமதப்படுத்தியுள்ளது. லெபனானுக்குள் இஸ்ரேல் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வரும் ராணுவ நடவடிக்கைகளே இதற்கு பிரதான காரணமாகும். கடந்த 24 மணித்தியாலங்களில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் தெற்கு லெபனானில் குறைந்தபட்சம் 18 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் சமாதான பாதையில் முன்னேறி செல்லுமா? அமெரிக்காவிற்குள் நாளுக்கு நாள் அதிருப்தியை ஏற்படுத்தி வந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஜனாதிபதி ட்ரம்ப் கொண்டுள்ள ஆர்வத்தை ஈரானும் புரிந்து கொண்டுள்ளதாக சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே ஈரான் இந்த திட்டத்துக்கு தனது உடன்பாட்டை தெரிவிக்கும் அதே வேளையில் தனது தரப்பில் உள்ள சில பிரச்சினைகள் தொடர்பிலும் கடுமையான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. இஸ்ரேல் லெபனான் மீது நடத்தும் தாக்குதல்களை நிறுத்துவதே இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் முக்கிய கோரிக்கையாகும். இஸ்ரேலின் நிலைப்பாடு. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இரண்டு நாடுகளுக்கும் இடையில் எட்டப்பட்ட உடன்படிக்கைக்கு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உள்ளிட்ட இஸ்ரேல் தரப்பிலிருந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு கட்டுப்படவில்லையா? லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தும் தொடர்ச்சியான தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி ட்ரம்ப் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி லெபனான் விவகாரத்தில் நெத்தன்யாகு இதனைவிட பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியை விமர்சிக்கும் இஸ்ரேல் அமைச்சரவையின் சில உறுப்பினர்களுக்கு நான் இரண்டாவது செய்தியை வழங்குகின்றேன். பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கடந்த 3 மாதங்களாக உங்களது தாய்நாட்டை பாதுகாத்த பாதுகாப்பு ஆயுதங்களில் 2/3 பங்கு அமெரிக்க கரங்களினாலேயே தயாரிக்கப்பட்டவை. அத்துடன் அதற்கான நிதியானது அமெரிக்க வரி செலுத்துவோரின் பணத்திலிருந்தே வழங்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு டொனால்ட் ட்ரம்புடன் பிரச்சனை இல்லை. தனது மிகப்பெரிய பிரச்சனை ஜனாதிபதி ட்ரம்ப் என யாராவது நினைத்தால் அவர்கள் தற்போதாவது தெளிந்து தமது நாடு தள்ளப்பட்டுள்ள உண்மையான நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். மத்தியஸ்த நாடுகளின் தயார்படுத்தல். உடன்படிக்கையின் ஸ்திரத்தன்மை தொடர்பில் ஏற்பட்டுள்ள நிலைமையால் பாகிஸ்தான், சவுதி அரேபியா மற்றும் துருக்கி உள்ளிட்ட மத்தியஸ்த நாடுகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை எகிப்தின் அலமைன் நகரில் பேச்சுவார்த்தைகளுக்காக ஒன்று கூட தீர்மானித்துள்ளதாக கெய்ரோ மற்றும் இஸ்லாமாபாத் அதிகாரிகள் தெரிவித்தனர்.